வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ விட, எலக்ஷன் ரிசல்ட்ஸ் பெரிய அளவுக்கு பேசப்படும் ஒரு பொருளா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எதிர்பாராத மாற்றங்கள் தமிழ்நாட்டுல பல வருடங்களா நடக்காத ஒரு மாற்றங்கள், இன்றைய நாள் நம்ம நாட்டுல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ மிக பெரும் மாற்றம், அனைவரும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஏற்பட்டு ஒரு பெரும் அதிர்ச்சி அலைய தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ வரவேற்போம் மாற்றத்தை அப்படின்ட்டு நம்ம இந்த பதிவ ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாற்றத்தினாலே ஒரு பங்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த பங்கு வேற ஒரு பங்கும் இல்ல. அதுதான் சன் டிவி. ஸோ சன் டிவி இன்னைக்கு டேல புழக்கப்பட்டுருச்சு. ஏன்னா டிவிக்கே இந்த தேர்தல் ரிசல்ட்ல முன்னிலையில இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டிஎம்கே பார்க்கும்போது ரொம்பவே பின்னடைவை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கே பின்னடைவு அப்படின்னு மார்னிங் ஓப்பன் ஆனதுமே சன் டிவி ஷேரும் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சு இன்னைக்கு டேல 10% வரைக்கான ஒரு சரிவை சந்திச்சு கரண்டா ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்தை சன் டிவி டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சன் டிவி எந்திரிக்குமா இல்லை எந்திரிக்காம பேரலைஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இன்னொரு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா என்கிட்ட இந்த சன் டிவி இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ சன் டிவி ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 100%க்கு மேலே ப்ராஃபிட்டில் இருந்தது. பேசாமல் அந்த டைம்லேயே வந்து இதை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டேன், இன்னும் வந்து வச்சுருந்தேன். ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். பட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த 5 வருஷம் கடவுள் புண்ணியம் இந்த பங்கு மேலே திரும்ப எந்திரிச்சு வந்ததுன்னா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம். எது வேணால் நடக்கலாம். இன்கேஸ் மேபி ஏதாச்சும் ஒரு எக்ஸிட் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 5 வருஷம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுல பெரிய உடன்பாடும் எனக்கு இல்லாமல் தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டையாச்சும் காப்பாற்றிட்டு பேசாமல் வெளியே போகலாம். அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு ரிட்டனும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன் முதல்ல நான் 900 ரூபாய்க்கு பார்த்தேன், இப்போ இந்த விலைக்கு விற்கணுமா அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் உணர்ச்சி வசமாக ஒரு முடிவு நான் இந்த இடத்துல எடுத்தேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. அதுக்கு பதிலாக மாற இந்த டைமில் நமக்கு பல இடத்துல சான்ஸ் இருக்குது. ஸோ அது பக்கம் போகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 நாள் வெயிட் பண்ணுவோம், ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து இப்போ தான் நம்ம மார்க்கெட் அப்டேட்டுக்கே வரோம். ஸோ இன்னைக்கு டேயில் நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கானா. ஓப்பனிங் இன்னைக்கு ரொம்ப பெட்டராக இருந்தது. பட் அது நிலைக்கல. பேங்க் நிஃப்டிலையும் அதே கதை தான். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இப்போது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டாக ஃப்ளாட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐடி செக்டார் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 1% வரைக்கான சரிவு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் இன்னைக்கு டேல அடித்து பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐடி செக்டாரில் இன்னும் ஒரு முன்னேற்றம் ஏற்படலை. ஸோ ஐடி செக்டார் பாதிப்படையக்கூடிய ஒரு செக்டாராக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆந்த்ரோபிக்கோட ஒரு ப்ரெஷர் வேறு. ஸோ அது இந்த மைத்தோஸ் பற்றி நம்ம பல இடத்துல வந்து கேட்டிருப்போம். ஸோ பல நண்பர்களும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மைத்தோஸ்னால பல இடத்துல ஆபத்து வரும். குறிப்பாக பேங்க்கில் ஆபத்து வரும். ஹேக்கர்ஸ் வந்து இதை மேபி வந்து பேங்க் சிஸ்டத்தை முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா பல வங்கிகள், நம்ம நாட்டு வங்கிகள் மட்டும் இல்லை, உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்னும் வந்து வலுப்படுத்த போகிறதா, அதாவது கூடுதலாக வந்து ஐடி ஸ்பெண்டிங் பண்ண போகிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம நாட்டு வங்கிகள் மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஸோ நம்ம நாட்டு வங்கிகளும் ஐடி இன்ஃப்ரா வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டர் பாதிப்பில் தான் இருக்குது. ஓப்பன் ஏஐ வரும்போது நினச்சி பாருங்கள், ஒரு டைமில், அதாவது ஒரு 1-1.5 வருடத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ ஒரு பூமில் இருக்கும்போது கூகுள் என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததுன்ட்டு. ஸோ பங்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் திரும்ப என்னைக்கு ஜெமினி ஏஐ விட்டு அது ஒரு சக்ஸஸ் அடைஞ்சதோ உடனே பார்த்தீங்கன்னா காலம் அப்படியே மாறிச்சு. கூகுளோட பங்குகள்லாம் நல்ல ஒரு உச்சத்தை தொட்டுது. ஸோ இதே தான் நான் மற்ற இடத்துலையும் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஓப்பன் ஏஐயோட பூம் முடிஞ்சிருச்சு. இப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆந்த்ரோபிக் தான். ஸோ இந்த டெக்னாலஜியை மற்ற யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மற்ற கம்பெனிஸ் ஒன்று, அதாவது நம்ம ஒரு கம்பெனிஸ் மேபி அக்விசிஷன் மூலயமா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க அக்ரெசிவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நிறுவனம் அவங்க ஐடி இன்ஃப்ராக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஸோ இந்த ஏஐனால் அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பெனிஃபிட் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா ஸோ இவங்களும் ஒன்றும் சும்மாலாம் வந்து பண்ண போகிறதில்ல. இப்போவே ரெவன்யூ ரன் ரேட் எடுத்து பார்த்தா $30 பில்லியன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெவன்யூ ரன் ரேட் தான். ஸோ அந்த அளவில் வளர்ச்சி பெறும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து பெரிய அளவுக்கு காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம நாட்டு நிறுவனங்கள் அண்டு குளோபல் ஐடி நிறுவனங்கள் ஸோ ஏஐயை உள் புகுத்தி ஸோ அவங்க ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஃபியூச்சர் ஏஐ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த ஐடி நிறுவனங்களும் ஏஐயில் பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான்
என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்தரா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கிடைக்க ஐடி பக்கம் நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு தயாரா தான் வந்து இருக்கேன். பட் ஐடி பீஸ் இன்னும் வந்து என்னோட ஆவரேஜ் பிரைஸ்ல கட் பண்ணல. அதுக்குள்ள போய் அந்த இடத்துல முந்திட்டு முந்திரி கொட்டையாட்டம் மூக்க நுழைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் ஐடி பீஸ் அட்ராக்டிவா தான் இருக்கு. ஐடி பங்குகள் பலதும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அட்ராக்டிவா வந்து இருக்கு. ஸோ லார்ஜ் கேப் ஐடி பங்குகள் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். என்ன மாதிரியான ஒரு வேல்யூவேஷன்ல இருந்தது, இப்போ என்ன வேல்யூவேஷன்ல இருக்குங்கிறத பற்றியெல்லாம் தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதே சமயத்துல மிட் கேப் ஐடி பங்குகள் இன்னும் கொஞ்சம் ரிச் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஆரக்கிள் ஃபினான்சியல் எல்லாம் இன்னுமே நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. பெரிய பாதிப்பெல்லாம் வந்து ஏற்படலை. ஸோ இந்த மாதிரி பங்குகளும் வந்து இருக்கு. என்ன கணக்கில் ஓட்டிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. பட் நான் இந்த டவுன்ஃபாலை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் அப்படிங்கிறத திரும்ப இந்த இடத்துல உங்க கூட நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது ஏத்தரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஏத்தர் எனர்ஜியோட ரிசல்ட் இந்த காலாண்டில் 100 கோடி தான் நஷ்டம் பண்ணியிருக்காங்க. நஷ்டம் குறைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. வருமானம் உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. 74% வருமானம் உயர்ந்திருக்கு ஏத்தரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய விற்பனையை உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. 3வது முக்கிய நிறுவனமா ஈவி ஸ்பேஸ்ல இப்போ ஏத்தர் இருக்காங்க. ஸோ வருமானம் அதனால கூடிட்டே இருக்கு. லாபத்தையும் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் இவங்க ப்ராஃபிட்டபிளா மாறலாம். பட் அதே சமயத்துல ஓலா பெரிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுச்சு. சர்வீஸ் குறைபாடுகள் ஓலாக்கு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. இருந்தது பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியால அதுதான் பேசும் பொருளா இருந்தது. பட் இப்போ அது குறைஞ்சிருக்கு. ஓலா அவங்களுடைய சர்வீஸை மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனஸ்ட்டாக நான் இங்கே சொல்கிறேன். ஸோ என்கிட்ட வண்டி இருக்குது ஓலா. நல்ல கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். நானும் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக கூட இஷ்யூ இருந்ததுன்னு போய் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா நார்மல் இஷ்யூ தான். ஸோ பிரேக் இஷ்யூ இருந்தது பிரேக் பிடிக்கிறதுல. அது நார்மலாக பிரேக் பேட் மாற்றினா முடிஞ்சுது. ஸோ அதை போய் கொடுத்தேன். சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நார்மலாக எப்படி ஒர்க் ஷாப்பில் போய் டக்குன்னு மாற்றிட்டு வருவோமோ அதே நேரம் தான் எனக்கு ஆச்சு. நான் எந்த இஷ்யூவும் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணலை. சர்வீஸ் பண்ண இதில். ஸோ பார்ப்போம் திரும்ப ஒரு முன்னேற்றம் நடக்குமான்ட்டு. ஸோ இது வந்து சும்மா ஓலாவை தூக்கி வச்சு பேசணுங்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வளர்ச்சி இந்த மாதம் விற்பனையில் இருந்திருக்கு. தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஓலாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ டிமார்ட்டோட ரிசல்ட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருந்தது. இதை காரணமாக காட்டி இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான சரிவை வந்து சந்திச்சிருக்கு டிமார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் இன்னும் வந்து நல்ல ஒரு சரிவை கொடுத்தா தான் நமக்கு சான்ஸ் ஏற்படும். பட் லாங் டேர்மில் இது ஒரு முக்கியமான நிறுவனமாக இந்த ரீட்டைல் ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தது எம்என்டமோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ எம்என்டமோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ 48% வரைக்கும் ப்ராஃபிட் க்ரோ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா போன காலாண்டு ஒரு ரொம்ப சொதப்பலான ஒரு காலாண்டு அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு பீக்கான ஒரு காலாண்டாக இருந்திருக்கு. அதனால ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது. பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அனலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வரும். ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டரில் உயருதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஐ வேல்யூ ஐ மார்ஜின் காரை வந்து விற்கிறாங்க. டிராக்டர் சேல்ஸ் இப்போ வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல உச்சத்தில் இருக்குது. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயும் முன்னேற்றத்தை காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை மகேந்திரா காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது அவங்களுடைய லாபத்தை தக்க வைக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ரிசல்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மகேந்திரா மட்டும் இல்லை, டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மாருதி மட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை விற்பனையில் காட்டுனதுனால இன்னைக்கு டேல ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது சிடிஎஸ்எல். ஸோ இந்த சிடிஎஸ்எல், பிஎஸ்சி இந்த மாதிரி பங்குகள் பற்றி நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூவேஷனில் இந்த பங்குகள் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்னை வந்து ஏற்படுத்துமா அப்படின்ட்டு நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. இந்த பங்குகளில் எனக்கு சுத்தமாக ஆர்வம் கிடையாது. மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, ஸ்டிப் டவுன் ஆயிருக்கு. இதே மாதிரியான மார்க்கெட் நிலைமை தொடர்ந்து நீடிக்குது. இல்லை மார்க்கெட்டை பொத்துன்னு போட்டு அடிச்சு இறக்குறாங்க அப்படின்னா இந்த பங்குகளோட நிலைமை கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பங்குகள் பக்கம் நான் போகிறதுக்கு கண்டிப்பாக விருப்பம் காமிக்க மாட்டேன். ஸோ இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ சிடிஎஸ்எல்லும் ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. பட் இந்த வேல்யூவேஷன் நமக்கு சூட்டபிள் இல்லை. இந்த பங்கு இந்த மாதிரியான பங்குகள் சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், அடுத்தது ஏஞ்சல் ஒன் போன்ற பங்குகள்
எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரட்டாக இல்லை. நான் மற்ற பங்குகள் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். மற்ற பங்குகள் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு முடிவு இந்த மாதிரியான பங்குகள் பொறுத்த வரைக்கும். அடுத்தது எஃப்எம்சிஜி. நான் பெரிய அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு பகுதி. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் இன்னைக்கு டேல பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. ஒரே ஒரு பங்கை தவிர, ஐடிசியை தவிர. இன்னைக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் பாருங்க. நேற்று நம்ம இந்துஸ்தான் யூனிலிவர் பற்றி 2 அப்டேட் பார்த்துருந்தோம். இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வெறும் ஹெச்ஓஎல் மட்டும் இல்லை, அதே மாதிரி கோல்கேட் இன்னைக்கு டேல 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஜோதி லேப் ஆல்மோஸ்ட் ஒரு 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக தான் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக பர்ஃபார்மன்ஸ் நடந்ததுன்னா ஒரு பெட்டரான ஒரு ரிவார்டை இந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எதிர்பார்ப்பு நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ ஒரு கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ அந்த ப்ரெஷர் காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. ஒரே ஒரு எஃப்எம்சிஜி நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த எஃப்எம்சிஜி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வரல. பட் இருக்கிறத வச்சு எனக்கு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிப்போம். ஸோ இன்னும் பேங்கிங் செக்டார் பார்க்கும்போது ப்ரெஷரில் இருக்குது. ஸோ வாய்ப்பை ஏற்படுத்தும் போது நம்ம அந்த வாய்ப்பை கரெக்டாக கச்சிதமாக வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது போக ஐடி செக்டார் இருக்குது. அது போக இன்னும் அங்கங்கே சில பங்குகள் இண்டிவிஜுவல் ஸ்டாக், நம்ம வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் அண்டு ஃபார்மா. ஸோ இந்த இடத்துலலாம் செலக்டிவ் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம பேசியிருப்போம் முன்னாடியே. ஸோ எதுவும் புதுசாலாம் வந்து இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ தான் மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவசரப்படக்கூடாது. இறங்கும்போது ஆர்வத்தை காட்டணும். ஆனால் இறங்கும்போது பலரும் ஆர்வத்தை காட்ட தயங்குறாங்க. ஸோ அது வந்து தவறு. இப்போ கையில் காசு இருந்ததுன்னா காசு எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த பணத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சக்ஸஸ் ரேஷியோ. இதை ஃபாலோ பண்ணுன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன் ஒரே வார்த்தையில். ஆனால் இதை பண்ணுறது மிகவும் கடினம். மைண்ட் செட் வேணும். இறங்கும்போது வாங்குறதுக்கான மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்திட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.